கஞ்சி காலி. எங்கெங்கேயோ போய் அலைஞ்சு புரோட்டா மைதா மாவு இதெல்லாம் திங்காதீங்க. வீட்டிலேயே சோறாக்கி தயிர் ஊற்றி கஞ்சி ஊற்றி குடிங்க. உடம்புக்கு பலன் சத்து. மக்களை அடிக்கிற வெயில் பயங்கரமா இருக்கு. தூக்கிடுற கஞ்சி மத்தியானம் ஸ்பெஷல். நம்ம தமிழ்நாட்டு பாரம்பரிய உணவு இன்னைக்கு மத்தியானம் சாப்பிட்ற மக்களே. எத்தனை உணவு சாப்பிட்டா அந்த பழைய கஞ்சிக்கு அப்படி முறுக்கத்துல மோர்வத்துல சாப்பிட்டோம்னா அவ்வளவு பயங்கர மக்கள். மனிதன் பார்க்கலையா இல்லடா அள்ளிட்டி அவ்வளோத்தீங்க. பயங்கரம். கஞ்சி விட்ட மண்ணா கஞ்சி விட்ட தண்ணி வந்துருங்க அடைக்கிறா. கஞ்சி பயங்கரமா இருக்கு. அதே கஞ்சிக்கு எப்பவுமே முற்பத்திலே காணுங்கடா. தின்ன எப்படி இருக்கு இங்க பாருங்க. என்னடா இது நாலாவது கையா. மனுஷனாடா? மனுஷன் இல்லை, மிருகம். மிருகம் மாதிரி தான் அடிச்சுன போடுவாப்புல. மனித பிறகு பேசும் கஞ்சி எனக்கு எப்படி இருக்கு? வேற லெவலில் இருக்கு. வேற லெவல்னா எப்படி? எதோட ஒப்பிடலாம்? ஊத்துறா மருகந்து ஓடிட்டு இருக்கு. ஏத்துறா வெயிலுக்கு கஞ்சிக்கு எப்படி தான் இந்த வெயிலுக்கு தாய்ப்பால் குடிச்ச மாதிரி இருக்குண்ணே கஞ்சி. அவ்வளவு தம்பா இருக்குண்ணே. இந்த பிரச்சனை எனக்கு லைட்டா இருக்கு. ஆனா நீ மாதிரி அடி வாங்குறத யாரும் தடுக்கவே முடியாது. ஐஸ் ஒருத்திட்டு இருக்கும்போது இடுப்புல கையை வச்சுட்டு ஒண்ணுமே இல்லை. கரை போற வரைக்கும் நம்ம பாட்டு தான் படிக்கணும். இறந்தோர் வாழ்வின் உயிர் பெரு. அதில் இன்ஜினியரிங் என்ன சொன்னேன்? பேர சொல்றேன் அதிகம் 5 வரைக்கும் இது சந்தி அடிக்குது. அதே மாதிரி நான் வந்து பிடிக்காம அடிக்கான்னு சொன்னா இல்லையா? அடிச்சா உண்மை இல்லையா? நியாயத்தை பேசு. பெரிய முடிச்சு நியாயத்தை பேசு. இது மாதிரி ஒத்தாலன்னு அதை அடிக்கிறீரா? இதுவோ காணலனாலும் இன்ஜின் அடிக்காது. தண்ணிக்குள்ள தானே கிடந்தாப்ல. இன்ஜினுக்கு அடிச்சுட்டு சொல்றான். ஏதோ சொன்ன புரியல. டூசன்ட்ரா ஒரு ஆள் அடிக்கிறீங்க. சகலை கூட ஒன்னே புரியும். ரெடி தாங்கி பேசாம இது எப்ப கழட்டி 2 சிலிண்டர் மாட்டிரோமா? தம்பி சும்மா தாங்கி. ஏன் இப்படி இருக்க? நான் நம்பி அடிச்சோன்னு கோவரத்துல செய்யுதுன்னு கஷ்டக்கார. யாரா நம்பி அடிச்சது? யாரா நம்பி அடிச்சது? நான் இருக்கும்போது அந்த மேல கை வச்சுட்டாங்க. சொர்க்கம் அடிச்சு மாறி மாறி அடிக்குது. நான் இருக்கும்போது நம்ம கை வச்சிருக்கா.
கொடையில தட்டுவா சேகர் செத்துரு தயவு செஞ்சு குடிச்சிட்டு பெரியத்தை போட்டுவா நீயும் போட்டு லிவாட்ரிங்க பிளான் பண்ணிட்டான். என்ன பிளான் தெரியுமா? நீ பெண்ணையும் போடுவீங்க, பெண்ணையும் போடும்போது உங்கள் பக்கத்தில் நிற்பாப்புல சிங்கிஸ்தப்பா. லிவாட்டர் வந்து இடுப்பில் கை வச்சிருவான். சொட்டான்னு கேக்கு. என்ன சொல்றீங்க? வா அதோட சுருட்டு படி பேரு காரே போய் அள்ளி போட்டு வந்துட வேண்டியதான். என்னோட சங்காயம் போட அள்ளி போட்டு இந்த பெட்டிக்குள்ள அவர் இறங்கும் போது எடுப்பா. உண்மையிலேயே கஞ்சி மாதிரியா தமிழனுக்கு ஒரு பெரிய இல்லவே இல்லை. இந்த இருக்குடா போட்டு அது அவனுக்குலாம் வேண்டாம். சாயந்தரம் பஸ் எடுக்க இல்லைண்ணா. அதை கண்டுபிடிச்சோன்னு அதை கண்டுபிடிச்சவனுக்கு பரிசு கொடுத்தாங்க, இதை கண்டுபிடிச்சவனுக்கு பரிசு கொடுத்தாங்க. இந்த கஞ்சி பழைய கஞ்சி கண்டுபிடிச்சவனுக்கு பரிசு எவ்வளோ கொடுத்தாங்க, இது கொடுத்துருக்காங்க. பரோட்டா பேர் தான் பேசப்படுதா? தமிழர் கஞ்சி வந்து தமிழர் வச்சது, அது வந்து தமிழர்னு வருதுல பாரம்பரியமா நம்மளை குடிச்சிருக்கோம்ல. ஒவ்வொரு உணவுக்கும் ஒவ்வொரு ஆள் பாது தருங்க. குழந்தை லோன் எடுத்தாலும் உள்ளங்கை ஊறுதுடா. என்னடா இது உண்மையா இருக்கு? என்னடா சத்தம் பேசிக்கிட்டு இருக்கேன் மாமா. அமுக்கு மாதிரி யோசிப்பாங்களா? இந்த கஞ்சி முத கண்டுபிடிச்சாள் என்ன கொடுப்பேன்? இந்த கஞ்சி கொடுத்தாள் கண்டுபிடிச்சாள் ஆம்பளையாளா பொம்பளையாளா எந்த ஆளா பெரிய பரிசு கொடுத்தா என்ன கொடுப்பேன்? அப்படியே ஓடி போய் யார கத்தி அழைச்சு ஆனா என் தங்கமே என் செல்லமே அப்படி ஒரு முத்தம் முத்தம் இந்தாலே யாரா முதல்ல கண்டுபிடிச்சா? ஏய் என்ன எல்லோ கூட தண்ணி வருது உருளைக்கிழங்கு கொலை பண்ணிடுவா. இந்த இதை எடுத்து கொடுத்தா எனக்கு தாடி விழும். இடுப்புல தூக்கி கொள்ளு. தம்பி 7வது வத்தல் ஓடுது. 5வது வத்தல் தாண்டி 6வது வத்தல் ஓடிக்கிறீங்க. இந்த 7வது வத்தல் 5 நாள் இழுக்குது பத்தியா? எந்த உணவுலையாவது 2 வத்தல் போட்டால் அந்த உணவு திங்க முடியாது. கஞ்சி குடிக்கும்போது 7 வத்தல் உள்ள உணவு உடல் அந்த உரப்பை காட்ட மாட்டேங்குது. கஞ்சி குடிச்சு முடிச்சாச்சு. நம்ம போய் இப்ப படுக்க சார வச்ச வைடா மொத்தமா இல்ல தட்டி விடு. என்ன பண்றது? தட்டி விடுறா, கவுத்தி விடுறா. உனக்கு காணாம நக்கிரியா பணப்பாட்டு கவுத்தி இதான் நம்மளுக்கு கட்டல் படுப்பு வீரல். இந்த ஒரு கஞ்சி தான் நீ ஃபுல்லா காலக்கஞ்சியே பண்ண. ஒரு கஞ்சியான குடிப்பேன் தம்பி. ஒரு 40 நாள் ஒரு கஞ்சி தான் மத்தியானம். மத்தியானம் தான் சாப்பிடுவோம், நைட் சாப்பாடு 2 வேளை, ஒரு நாளைக்கு 2 வேளை. சில டைம் அது இருக்காது.
ஒரு சந்தைக்கு மிகுந்த உணவு பழைய கஞ்சி. ஒருவேளை கஞ்சி குடிச்சாலும் 3 வேளை கஞ்சி குடிச்ச மாதிரி இருக்கா? கோப்ப காளி மக்களே, எப்படி எப்படியே எங்கெங்கேயோ ஓடி 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 அடி ஓடிலாம் வீடியோ போடுவாங்க. சோதனை கஞ்சி கஞ்சி குடிச்ச 10 யானை பழம் வருது வச்சுடா. மொத்தம் எப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா வருதா வருது வருதுண்ணே. அது என்ன செய்யணும்னா அப்படியே கட்டுப்படுத்து. யாரையாவது அதிகமா இந்த குரூப்ல அடிதாகி மாதிரி நான் ஒரு இடிதாகி போல வச்சு செய்துங்க. சந்தியானே இது ஏற்கனவே அது உங்கது. இது என் காலி, இது உன் மூஞ்சி ஒரே மிதியா இருக்கு சொல்லுக்கு நீ. ஃப்ரெண்ட்ஸ், கஞ்சி காலி எங்கெங்கேயோ போய் அலைஞ்சு புரோட்டா மைதா மாவு இதெல்லாம் திங்காதீங்க. வீட்டிலேயே சோறாக்கி தயிர் ஊற்றி கஞ்சி ஊற்றி குடிங்க. உடம்புக்கு பலன் சத்து ஏப்பமே வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவன் உடம்பு மூக்கி கட்டுறானு. ஓகே பாய், see you. வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அப்படியே முக்கியமா நம்ம கடமையான சேனலுக்கு புதுசா வந்திருந்தா சப்போர்ட் பண்ணுங்க மக்களே, சப்போர்ட் பண்ணுங்க. குடிச்சிட்டு பாய், see you. குடிச்சிட்டு தூங்கிறாங்க. அதனால நல்லா வெயிட்டான வேலையை பாருங்க. இப்போ நாங்கள் தூங்க போறோம்.